இது காவலர்களாக இவ்வளவு பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லுகின்ற போது ஐயம் ஏற்படுகின்றது, சந்தேகம் ஏற்படுகின்றது. என்று சொன்னால் காவல்துறை சம்பந்தப்பட்ட இந்த விசாரணை போது ஈடுபட்டுள்ள காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளுக்கு, காவலர்களுக்கு ஏதோ ஒரு பகுதியிலிருந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தாக்குதலை நடத்திக்கா என்று பரவலான செய்திகள். அது மட்டுமல்ல, அஜித்குமாருடைய உடற்குறு ஆய்வில் பார்க்கும்போது 44 இடங்களில் அவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருப்பதாக அந்த மருத்துவ அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் அவர் இறந்தார் என்றும் வெளியாகியிருக்கின்றது அந்த அறிக்கையின்படி. ஆகவே முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் ஏற்க வேண்டும். இன்றைக்கு இந்த அரசாங்கம் சரியான முறையிலே இந்த வழக்கை விசாரிக்கப்பட்டிருந்தால் விலை மதிக்க முடியாத ஒரு உயிரை இழந்திருக்க மாட்டோம் என்பதுதான். இந்த அரசாங்கம் எப்பொழுது பதவியேற்றதோ அப்பொழுது சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், சம்பவம் நடைபெற்று விட்டது. இது அரசாங்கத்துக்கும் தெரியும், காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தெரியும். உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி இதில் ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இதை இந்த வழக்கை நீத்து போவதற்கான நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுத்த செய்து அந்த மறைந்த அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்த காரணத்தினால்தான் வேற வழி இல்லாமல் சிபிஐக்கு இவர்கள் இந்த வழக்கை ஒப்படைத்திருக்கின்றனர். வழக்கு செய்வதே வேண்டா விருப்பதான் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. வேற வழி இல்லாம இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு, ஊடகம் பத்திரிகைக்கும் இது வெளியில் வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது உண்மைத்தன்மையை அறிய வேண்டும், இது குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது. அதற்கு மேலாக உயர்நீதிமன்றமும் கண்டித்து விட்டது. இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் தான் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஆகவே ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பதுதான் தெரிகிறது. அதனாலதான் வேண்டா விருப்பம் ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்திருக்கிறாங்க. நிச்சயமாக அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவள் விரும்பிய இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும். இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னும் ஒரு 3 நாள்ல அது செக்கா கொடுக்கணும், கேஷா கொடுக்க முடியாது சட்ட நீதியா. அதனால எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி, எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட செயலர் மூலமாக 5 லட்சம் ரூபாய் நிதி வழங்க. கொலை, கொள்ளை, திருட்டு நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று தினம் ஒரு மாணவன், 2 மாணவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை அடிப்படையில் ஒரு மாணவன் இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவரை காரை மோதி அவரை கொலை செய்ததாக பத்திரிகை செய்தி. ஆக தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாள் 2 நாள் அல்ல. இன்றைக்கு அந்த காலத்தில் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன, அப்படித்தான் வந்துட்டு இருந்தது. இப்ப கொலை நிலவரம் என்ன, கொலை பட்டியல் நிலவரம் என்ன, அப்படிதான் அறிவிப்பு வருது, தொலைக்காட்சியில் செய்தி வருகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு 20 ஆணவ படுகொலை நடந்ததாக எங்களுக்கு கிடைத்த தகவல்படி 20 ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது.